போகிறது வந்து ஜேம்ஸ் கில்மோர். அவர் வந்து ஆண்டவருக்காக எப்படி மிஷினரியாக மாறினார், அப்புறம் ஆண்டவருக்காக எப்படி ஆண்டவரால் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அவர் வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவராக அவர் இருந்தார். அவர் வந்து 1867ஆம் ஆண்டு வந்து அவர் பிறந்து இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அவர் வந்து அர்ப்பணித்தார். அவர் வந்து மங்கோலியா என்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இயேசுவை பற்றி அவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து அவரை வந்து சில விஷயங்களில் வந்து அவரை புறக்கணித்தாங்க. அதுக்கப்புறம் 1870 அந்த நாளில் வந்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணி போதராக அபிஷேகம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா வைராக்கியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். அவர் வந்து அந்த மங்கோலியா என்ற வைராக்கியமான புத்த மதத்தில் சேர்ந்த ஒரு மக்களை வந்து அவர் என்ன பண்ண இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் அந்த கிராமத்துக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த கிராம மக்கள் வந்து அவரை வந்து நிறைய விஷயத்தில் வந்து அவர்களை புறக்கணித்தார்கள். ஆனால் அவர் வந்து வைராக்கியமான ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர் மாற்றின விஷயங்கள் வந்து அவர் நடை, அவருடைய மொழி, அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாவற்றையும் அவர் மாற்றிக்கொண்டார். அது மாத்திரமல்ல 29 வருடம் அவங்க மனைவி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவர் வந்து அவங்க மனைவியை கூட பார்க்காமல் அவர் வந்து அவர் ஊழியத்தில் வந்து வைராக்கியமாக இருந்தார். அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து ஊழியன் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் வைராக்கியமான இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த கிராமத்தில் மக்கள் வந்து சீர்கெட்டு போகிறாங்க, அதனால் வந்து அந்த மக்களுக்கு வந்து நான் வைராக்கியமாக வந்து அந்த மக்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் மனைவி மரித்த பிறகும் அந்த துக்கப்படாமல் அவர் என்ன பண்ணார்னா இயேசுவுக்காக அவர் வைராக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றிலும் அவர் வைராக்கியமான ஒரு ஊழியக்காரராய் அவர் மரித்தார். நாமும் இந்த வாலிப காலத்தில் நாமும் வந்து இயேசுவுக்காக வைராக்கியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவர் நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மளை கைவிடாமல் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.